Hi friends and welcome to Sudha Aari Creatives. இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க் கிளாஸில் 2 ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நீடில்ஸ் வச்சு தான் போட போகிறோம். நீடில் நம்பர் 14 அயன் நீடில், அதுக்கப்புறம் பீட்ஸ் நீடில். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ். நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்விங் த்ரெட். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். சுகர் பீட்ஸ் அப்படி இல்லைன்னா 3mm பீட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட்டில் நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி எப்பயும் போல் முடிச்சு போட்டுக்கோங்க. ஃப்ரேமில் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இது மாதிரி ஒரு பீட்ஸாக வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் ஸ்டிச். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் ஸ்டிச். நீங்கள் நீடில் நம்பர் 14ல் இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக எடுத்து போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் நீடிலில் பீட்ஸை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸாக இந்த மாதிரி நடுவிரலால் இப்படி தள்ளினீங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு பீட்ஸாக எடுத்து போடுறத விட இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சீக்கிரம் முடிச்சிடும். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நீடில் விட்டு ஒரு சுற்றி மேலே த்ரெட் அப்படி இழுத்து ஒரு பீட்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இது மாதிரி லாக் போடுற இடத்துல த்ரெட்டை லாங்காக எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே வந்து நீடில் விட்டு செகண்டாக அந்த த்ரெட் எடுத்து அந்த செகண்டாக எடுத்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு அந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை நீடிலால் பிடிச்சிக்கணும். கீழேயும் இழுக்கணும், நீடிலால் மேலேயும் இழுக்கணும். ஓகே, லாக் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்து போட போகிற ஸ்டிச்சஸ்க்கு வந்து நீங்கள் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க, அயன் நீடில் எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான். இது வந்து பேக் செயின் அப்படி இல்லைன்னா டபுள் செயின் சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட பார்டருக்கு, நெக் லைன் பார்டருக்கு இதுக்கெலாம் போடலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் போட்டு பேக் எடுத்துக்கணும். மறுபடியும் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு செயின் போட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடலாம், கலர் ஜரி த்ரெட்டில் போடலாம். அந்த செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். லாக் எப்பயும் போல் லாக் போடுற மாதிரி தான் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.